நிறைய விதமான பொரியல்கள் இருந்தாலும் உருளைக்கிழங்கு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அப்படின்றது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ரெசிபி. அதுவும் குறிப்பாக பிள்ளைங்க மிக விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் உருளைக்கிழங்கு ரோஸ்ட். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ கலரில் இதை சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் அதே ஸ்டைலில் நம்மளும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இன்றைக்கி அதை நம்ம வீட்டில் செஞ்சு நாம் அசத்த போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சந்தர். இன்றைக்கி வீட்டிலையே க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்வது என்பதை பார்க்க. முதல்ல 1 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். தோல் சீவி இதை வச்சுருக்கோம். மிக முக்கியமாக இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டுக்கு வழக்கமாக நம்ம உருளைக்கிழங்கு தோலோட குக்கரில் வேக வச்சு தோல் உரிக்கிற ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அப்படி செஞ்சோம்னா நமக்கு நல்ல அந்த க்ரன்ச்சியாகவும் வராது, அந்த ஷேப்பும் வராது. இப்போ வெந்நீர் வச்சுருக்கேன். இந்த ஹாட் வாட்டரில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்தது கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போடணும். ஆரம்பத்தில் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்ட பிறகு நம்ம இந்த தோல் சீவி ரெடியாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கை மெதுவாக அதில் சேர்ப்போம். அடுத்தது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வேகவும் கூடாது, ரொம்ப நேரம் இந்த தண்ணியில் இது வேகவும் கூடாது. எக்ஸாக்டாக நல்ல ஹை ஃப்ளேமில் இந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரு 2 to 3 மினிட்ஸில் அதை எடுத்துடணும். பாருங்கள், இப்போ பார்க்கலாம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் வேகணும். அந்த கையில் அந்த சென்ஸு கரண்டியில் படும்போதே தெரியுது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. திரும்ப ஒரு நிமிஷம் வேக வச்சா போரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 75 to 80% பாயில் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஆயிடுச்சுங்க. 75 to 80% வெந்துருச்சு. நான் இப்போ ஃப்ளேமை டவுன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிய விட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு வானலியில் கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். கடலை எண்ணெய். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரியட்டும். உடனே பெருங்காயம் 1 டீஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பவும் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். அதுவும் நல்லா மஞ்சத்தூளும் அதில் நல்லா வெந்துடும். அது பச்சை நாசம் போயிடும் மஞ்சத்தூளில். ஒரு 2 மிளகாய் கையால் கிள்ளி போட்டிருக்கேன், 4 பீஸஸாக. பாருங்கள், என்ன கோல்டன் எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள். பிரைட் எல்லோ, நாட் கோல்டன் எல்லோ, பிரைட் எல்லோவில் இருக்கு பாருங்கள். இதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் அப்படி ரொம்ப நேக்காக அப்படியே நழுவ விடுங்க எண்ணெயில். உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கில் போட்ட உப்பும் இப்போ மிளகாப்பொடி போட போகிறதுனால உப்பு இன்னும் கொஞ்சம் தேவை. இந்த கிளறதுல தான் இது மிக முக்கியமாக இருக்குது. ரொம்ப ஜென்டிலாக அந்த உருளைக்கிழங்கு உடையாமல் கிளறணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ளேமை ஹை ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. நேராக நீங்கள் ஃப்ளேமை குறைச்சே ஆகும். அடுத்தது இதை மூடவே கூடாது. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்தாச்சு, அதனால் மூடுற பிஸ்னஸே இல்லை. ஓப்பனாகவே அந்த கடாயில் ஓப்பனாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கணும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை லேசாக கரண்டியால் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்த பிறகு தேவையான அளவு மிளகாப்பொடியை இப்போ சேர்க்க போகிறோம். மோஸ்ட்லி 1 டீஸ்பூன் போதும். ஏன் முதல்லையே சேர்க்கலைன்னா அந்த உருளைக்கிழங்கு வெட்டாக இருக்கும்போது இந்த மிளகாப்பொடி அதோடு ஒட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துலையே அப்படியே டெபாசிட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் அது வெந்த உடனே கொஞ்சம் லேசாக ரோஸ்ட் ஆன உடனே சேர்த்தோம்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த மிளகாப்பொடி பரவும். அதனால தான் முதல்லே சேர்க்காம கொஞ்சம் வெந்த பிறகு சேர்க்கணும். என்ன கலர் பார்த்தீங்க, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அதுவும் மிளகாப்பொடி சேர்த்த பிறகு கோல்டன் எல்லோ, கோல்டன் ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், கொஞ்சம் அப்படியே பெரட்டி விடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் டர்ன் ஆகிட்டே இருப்பாருங்க. நல்லாவே உடைக்காமல் அந்த வானலி ஓரத்தில் இது எல்லாத்தையும் தள்ளி விடணும் ஈவனாக. அப்போ தான் எல்லாமே ரோஸ்ட் ஆகும். திரும்ப ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே இன்னும் கொஞ்சம் நல்லா டர்ன் ஆகிருக்கு. அடுத்த ஒரு 4 நிமிஷம் கழித்து கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறோம், சூப்பராக ஈவனாக எல்லாமே ரோஸ்டாக இருக்குது, ஃப்ரையாக இருக்குது. இது கரெக்டான ஒரு நேரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும்.
அதனால் லோ ஃப்ளேமில் எடுத்து இதை வச்சு சூப்பராக கோல்டன் எல்லோ கலரில் நமக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆர் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை சர்வ் பண்ணும்போது வேணும்னா நம்ம ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸும் கலக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.